ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்து ரம்ஜானுக்கு வந்து பிரியாணி தான் செஞ்சுட்ருக்கோம். சிக்கன் பிரியாணி ஆயிட்டுருக்கு. சரிதா ஒன்று தான் இருக்கா? அதை எப்படி கொடுங்க. செய்கிறோம் பாருங்க பிரியாணி கறிலாம். சிக்கன் பிரியாணி எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அது அந்த கரண்ட் எடுத்து வந்துருக்கோம். ஃபுல்லாக சுடுதா? இரும்பு இஞ்சி பூண்டு தாள் தான். இஞ்சி பூண்டு தான் 5 கிலோ. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு போடுற ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணியில். போதுமா? வேற இஞ்சி பூண்டு போடுறது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து எதுவும் சொல்லவே இல்லை. முதல் லவங்க பட்டை அடுப்பில் கட்டி வச்சிடணும். கட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு லவங்க பட்டை ஏலக்காய் போடணும். போட்டுட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டு அப்புறமா கறி நல்லா வதங்கிடணும். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்ட பிறகு கறி போடணும். கறி போட்டு உப்பு போடணும். அப்புறமா வந்து புதினா கொத்தமல்லி போடணும். பாருங்க நம்மளோட சிக்கன் பிரியாணி ருசியாக ஆயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி போடுறோம். அதாவது நல்லா இது பண்ணிட்டு நல்லா கலரி விடணும். கத்தி பேசணும். நல்லா கலரி விடணும். வந்து நல்லா வந்து கலரணும் புதினாவை. அப்புறம் சொல்லிட்டு போடு. தனி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 2 போடுறோம். 2 வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போடலாம். பாருங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. हरी मिर्ची डालनी हरी मिर्ची लेलका नूरी சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு பாக்கெட் அப்படியே ஃபுல்லாக போட்டோம். तानो இப்போ சிக்கன் மசாலா, हरी मिर्ची फ्रिज में टमाटर डब्बा रोज डब्बा मूड़ी रंग दे वो टमाटर इसमें भी देखी देख சிக்கன் மசாலா ஃபுல்லாக போட்டுக்கலாம். ड्राम है ஒரு பாக்கெட் அப்படியே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். एक बस இப்போ வந்து சிக்கன் பிரியாணி இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருக்கும். துணி பார்த்து நெருப்பு ಇಲ್ಲಿ ಅಂಗದ ಅನಲು அப்படி தான் வருது. இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் தான் அனல். அதெல்லாம் நிற்க முடியல. காடுக்கு பாருங்க ருசியாக சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மசாலாக்குண்ணா ஆதாதான் பஸ் இன்னொரு சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் 2 பாக்கெட் நாங்கள் சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டோம். கபு மங்கி மை ஆகிட்டே இருக்கு. ரொம்ப 2 பாக்கெட் போட்டிருக்காங்க. சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். हरी मिर्ची दही तक இப்போ வந்து கலக்கிக்கலாம். பவுடரு எப்படி கலக்கணும்னு தெரியுதா? नींबू लेलका சீக்கிரம் தண்ணி தால். இப்போ வந்து நாங்கள் ஒரு பாக்கெட் தயிர் ஃபுல்லாக நாங்கள் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா தயிர்? வந்து தயிர் ஒரு பாக்கெட் போட்டுக்கிட்டோம். பிறகு இப்போ வந்து தயிர் போட்ட பிறகு நல்லா கிளறிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்னா தண்ணி போட போகிறோம். அளவாக தண்ணி போடணும். ஜாஸ்தியாக போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது.
வந்து நல்லா கிளறிக்கணும். எப்படி கிளறாங்கன்னு பாருங்க, அந்த மாதிரி கிளறிக்கணும். இப்போ வந்து நாங்கள் தண்ணி வந்து கரெக்டாக எங்களோட இதில் நாங்கள் ஒரு அரிசி எடுத்தோம், அதே மாதிரி இதில் ஒரு தண்ணி போட்டிருக்கோம் 1.5. ஒரு இதுக்கு 1.5 பால் குண்டாங்க. ஒரு இதுக்கு 1.5 தண்ணி போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட். ஒரு இதுக்குன்னா எதுக்கு? ஒரு சட்டி. ஒரு சட்டிக்கு. இதுலேயும் அரிசி அளந்தோம். இதுலேயும் 1 எடுத்தோம். இல்லை 1 தானே? ஆமாம். 1 வரையா? இத்தனை ஆமாம். ஒன்றுக்கு 1.5. கலந்துக்கிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போட்டவருக்கு. பச்சை மிளகா பேகி வச்சாருதான் அதே சாக்குதே அரிமிச்சி வந்து பச்சை மிளகா போட்டுக்கிட்டோம், 4 பச்சை மிளகா. நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு போட்டாச்சா? நாங்கள் டபராவை மூடிட்டோம். கொதிச்சிட்ட பிறகு அரிசி போடுவோம். நாங்கள் வெயிலில் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா எங்களுக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா? கிர்னி பழம் ஜூஸ். குடிடி. டபராவை திறந்தாச்சு, அரிசி போட போகிறோம். நீ புடி, நான் போடுறேன். போடவா? அம்மா நீ புடி, நான் போடுறேன். இரு வரேன். இல்லையா பானியம்மா ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போடுறோம். நாங்கள் தண்ணி ஊற்றின அளவுக்கு தான் அரிசி. எடுத்துக்கோ. இருக்குது உள்ள. எனக்கு போதும். இதே இருக்குது. நிறைய இருக்குல்ல. ஃபுல் அரிசியாக நாங்கள் போட்டோம். வந்து கடைசியாக அரிசி போட்டோம். அவ்வளோ கூப்பிடா போடா. நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டபராவை திறந்தோடனே செம்ம கம்மன்னு வாசனை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. கலக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா தம் போட போகிறோம். பிரியாணி ஆகிட்ட பிறகு என்ன வாசனை வரப்போதோ தெரியல நண்பர்களே. நாங்கள் வந்து தம் போடுறதுக்காக நாங்கள் வந்து டபரா மூடிட்டோம். இப்போ வந்து மேலே ஏதாச்சும் வெயிட் பொருள் வைக்கணும், அதுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிருக்கு. இப்போ நாங்கள் வந்து தம் போட்டு மூட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சப்பழம் நம்ம போட்டிருக்கோம். மறுபடியும் மூடி வச்சாச்சு. வந்து கீழே இருக்கிற விறகுலாம் இழுத்துட்டு இப்போ நாங்கள் தம் போட்டோன்னா சுர சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்க நாங்கள் தம் போட போகிறோம். நிக்கல் இப்போ நாங்கள் வந்து எல்லோ கலர் கேசரி
போடுறோம். காணா அல்லானாமா சோறு கலக்குறோம். நல்லா கொதி வருது நண்பர்களே. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கலக்கி விட்டாங்க அபு காணா குபால் அனுப்பி கலக்கிறாங்க வேசிருக்கு சுத்தாதல்ல இங்கே லக்கடை வஞ்சாரோ உத்தரவாதி கச்சிச்சேன் தட்டு குடிச்சு எல்லாம் வந்து தம் போட போகிறோம். அம்மா புறாய்க்கு தண்ணி எடுத்து தூக்கி ஒரு மேலே வச்சுருவேன். தம் போட போகிறோம் நண்பர்களே. சம்சா மட்டும் தம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். पानी देगी अम्मा தம் இப்போ வந்து நாங்கள் வந்து தம் போட்டாச்சு. இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சட்டியை நம்ம திறந்த உடனே வாசனை கமக்குது நண்பர்களே. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா சிக்கன் பிரியாணி? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த எடுக்கும் போது வேற லெவலில் வாசனை அடிக்குது. இன்னும் கொஞ்சம் இதுவாக ஆகணும். இறக்கிது காத்தா அரிச்சுன்னா இதாரு நிற்கிறாரு தண்ணி இருந்தால் இந்த மூலையில் தான் பார்க்கணுங்க பாரு இருக்காது. இப்போ இறக்கிடுமா அடுப்பு. இப்போ நாங்கள் வந்து வந்துருப்பு இந்த பக்கம் இப்போ நாங்கள் இறக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. இதை நிச்சயம் வைத்தார பையில இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்க பாருங்க லெக் பீஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வேறு லெவலில் சூப்பராக வாசனை கமக்கமன்னு இருக்குது. நான் வந்து மருதாணி போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. தட்டுக்கு சுட சுட இறங்கி வந்து வச்சாங்க. சிக்கன் பிரியாணி கலர் பார்க்கும்போது வேறு லெவலில் அந்த சிக்கன் தாறு மாதிரி வெறும் ஜூஸியாக இருந்தது. சூப்பராக வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து அக்கம் பக்கத்துக்கு கொடுத்தோம், அவங்களும் சூப்பராக இருக்குனாங்க. நாங்கள் சிக்கன் 65 வருத்தோம், அது என்னால் போட முடியல. நான் வெறும் ஃபோட்டோ ஒன்று தான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் என் வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.